தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட சுரங்கம் ஒன்றில் 87 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கங்கள் அதிக அளவில் காணப்படும் நிலையில் தங்கம் வெட்டி எடுத்த பின் இந்த சுரங்கங்கள் கைவிடப்படும். இதில் ஜோகன்ஸ்பர்க்கின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பப்பெல் போண்டின் தங்க சுரங்கம் சுமார் 2.5 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுரங்க தொழிலாளர்கள் தங்கம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சுமார் 2000 தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் சுரங்கத்தில் தங்கியிருந்தவர்களை குற்றவாளி என அறிவித்த காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேறியவர்களை கைது செய்து வந்தனர். இதனால் தொழிலாளர்கள் பலர் கைதுக்கு பயந்து உள்ளேயே இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வெளியேற்றுவதற்காக சுரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் நேற்று சுரங்கத்திற்குள் உள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 9 உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இறந்துபோன 78 பேர் உடல்களை சுரங்கத்திலிருந்து மீட்டெடுத்துள்ளனர். அந்நாட்டு காவல்துறையினர் தரப்பில் மீட்பு பணி முழுமையாக முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுரங்கத்தில் தற்போது யாரும் இல்லை என நம்பப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு சுரங்க தொழிலாளர்களின் சார்பில் காவல்துறையினர் உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியதால் உள்ளே இருந்தவர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.